என்னை சந்தியும் சுவாமி, என் குடும்பத்தை சந்தியும், வாழ்வை ஆசிரியம், என் வாழ்க்கையை புரட்டி போட்ட எல்லா புயல்களும் ஓய்ந்து போகட்டும். சோதனை போட்டு கொந்தளித்த கடல்கள் எல்லாம் அமைதலாகட்டும், அமைதியாகட்டும். என் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றும் சுவாமி, என் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றும். பொருளாதார சிக்கல்கள் மாறி போகட்டும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் எனக்காக திறக்கப்படட்டும். ஆண்டவரை ஒரு நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்கு ஆசிர்வாதம். இதோ இந்த நாளில் உடைய சமூகத்திலே அருமையான பிள்ளைகள் கடந்து வந்து பாரத்தோடு ஜெபிக்க, தங்களுடைய தேவைகளை சமூகத்தில் சமர்ப்பிக்க எங்கள் ஆண்டவர் தந்தை கிருபைக்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. கண்ணீரோடு வாரத்தோடு உடைய சமூகத்திலே மன்றாட்டுகளை சமர்ப்பித்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், நெருக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும், அற்புதம் நடைபெறட்டும், ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட பகுதியை நாம் வாசியை கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆற்றுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், ஸ்பானியர், சூப்பினர், உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் இந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொர்க்கமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொர்க்கமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்தது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பதை கொடுக்கப்பட்ட வேதமானம் வாசித்து முடிந்தார்களே. கிறிஸ்துவே வந்து மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து செய்த மிக முக்கியமான அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். 1-2 ஆண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் திமிர்வாதத்தினாலே படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கூட படுத்தினார். அவன் வீட்டுல படுத்துக்கிடவில்லை, அற்புதங்கள் நிகழ்கின்ற பெதஸ்தா குளத்தின் கரையிலே படுத்து கிடந்தார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை
ஆண்டவர் அற்புதமாய் குணப்படுத்தினார். இந்த யோவான் நற்செய்தி நூலிலே அடிப்படையிலே இது அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து செய்த மூன்றாவது அற்புதம். இந்த அற்புதம், முதல் அற்புதம் கானாவு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக்கின நிகழ்வு. இரண்டாவது அற்புதம் ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை குணப்படுத்துகின்ற நிகழ்வு. மூன்றாவது அற்புதம் 38 ஆண்டுகளாய் பலவீனப்பட்டு கிடந்த மனிதனை ஆண்டவர் எழுப்பி நடக்க செய்த நிகழ்வு. ஆம் அன்பானவர்களே, வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போகிறார். எருசலேமிலே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அப்படி என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த குளத்திற்கு பெதஸ்தா என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் மர்சி என்ற அர்த்தம், இரக்கத்தின் வீடு அப்படி என்ற அர்த்தம், பொருள். அப்பேற்பட்ட பொருளுடைய பெதஸ்தா குளத்திலே உண்மையாகவே பற்பல வியாதியஸ்தர்கள் நிறைந்திருந்தார்கள். பற்பல வியாதியுடையவர்கள் அந்த குளத்தின் கரையிலே காத்து கிடந்தார்கள். எதற்காக என்று சொன்னால் அந்த குளத்திற்கு ஒரு சிறப்பு தன்மை இருந்தது. என்னவென்று சொன்னால், தேவதூதன் எப்போதாவது அந்த குளத்தை கலக்குவது வழக்கம். எப்போது கலக்கிறானோ, யார் முதலில் இறங்குகிறானோ அவருக்கு சொல்லும். ஆகையினால் ஏக்கத்தோடு அநேக மக்கள், அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே காத்து கிடக்கிறார்கள். அதிலே ஒருவன் தான் இந்த திமிர்வாத கால். எத்தனை ஆண்டு காலம் என்று சொன்னார்? 38 ஆண்டு காலம். 38 ஆண்டு காலம். பாருங்கள், இந்த மனிதனுடைய 3 மிக முக்கியமான காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஊடுருவுகின்றார், செயலாற்றுகின்றார் என்பதற்கு இந்த திமிர்வாதக்காரன் ஒரு சிறந்த உதாரணம். அதான் 7வது வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. 7வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 5வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுகிற போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவர் இல்லை. கடவுள் யாருடைய வாழ்க்கையிலே நேரடியாக இறங்கி செயல்படுகிறார் என்று சொன்னால், ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே. அதை நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏக்கம் நிறைந்தவனாக இருந்தார். பாருங்கள், எவ்வளவு பேர் காத்து கிடந்தார்கள். காத்து கிடந்தவர்கள் தேவதூதன் குளத்தை கலக்கின போது முந்தி இறங்கி என்ன செய்தார்கள்? சுகத்தை பெற்று சென்றார்கள். அப்படி என்று சொன்னால் 38 ஆண்டு காலம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எப்பா நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படி என்று கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான். வேற ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லுவதற்கு பதிலாக தங்களுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னை இந்த குளத்தில் இறக்கி விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. யார் இருக்கிறார்? நம்முடைய மொழி நடையிலே சொன்னால், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்? யாரும் இல்லை. ஆனால் உணவு கொடுப்பதற்கு ஒருவேளை எங்கே ஆள் இருந்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால் பற்பல வியாதியஸ்தர்கள், சமூக எண்ணம் மனிதநேய மிக்கவர்கள், அவர்களுக்கேற்ற சரீர தேவைகளை சந்தித்திருக்க கூடும். ஆனால் இந்த மனிதனை இறக்கி விடுவதற்கென்று
காத்து உடனிருந்து காத்திருந்து இறக்கி விடுவதற்கென்று யாரும் இல்லை. ஆகினால்தான் அவங்களாய்க்கின்றான். அவன் என்ன சொல்லுகின்றான்? என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. எனக்கு யாரையா இருக்கிறார்? எனக்கு எவருமே இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனையிலே, இந்த தருணத்திலே, என்னுடைய போராட்டத்திலே, இந்த பலவீனத்திலே, இந்த பணப்பிரச்சனையிலே எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறான் அப்படி என்ற அங்கலாய்ப்போடுதான் அநேக நேரத்தில் நாம் காணப்படுகிறோம். இவன் அப்படிதான் இருக்கிறான். 1-2 ஆண்டு காலம் இல்லை, 38 ஆண்டு காலம். யார் இவனுக்கு உதவி செய்ய நேரம் ஆள் இல்லை. தேவதூதன் எப்ப வருவான் என்று தெரியாது. யார் இவனுக்காக தன்னுடைய பணிகளையும் வீட்டு காரியங்களையும் விட்டுவிட்டு இவனுக்காக யார் உட்கார்ந்து உதவி செய்ய முடியும்? மனித நேயமிக்கவர்களும் சமுதாய தொண்டு செய்கிறவர்களால் இது முடியாத காரியம். எப்போது வருவார், எந்த நேரத்துக்கு வருவார் என்று தெரிந்திருந்தால் கூட பரவாயில்லை. 1 ஆண்டா, 6 ஆண்டா அல்லது 3 மாதமா எதுவுமே தெரியாது. ஆகையினால் அவன் உதவி செய்ய யாரும் இல்லை. ஆகையினாலேதான் அவன் ஏக்கம் நிறைந்த மனிதனாய் இருக்கிறான். எனக்கு என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. அப்படி என்று அங்கலாய்ப்போடிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஊடுருவுகின்றார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பலவீனமானவர்கள் இருந்தார்கள். ஏன் இவனை தேடி போனான்? அந்த 38 ஆண்டு காலமும் இவனை கொண்டு இறக்கி விடுறதுக்காக அப்பேற்பட்ட மனிதனை தேடி போனான். நொந்து போய், நொறுங்கி போய், உடைந்து போய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில கடவுள் நேரடியாக செயலாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆம் அன்பானவர்களே, அதான் சங்கீதக்காரன் சொல்ல பாருங்க. சங்கீதம் 25:16. சங்கீதம் 25வது சங்கீதம் 16வது வசனம். எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் வாழ்க்கை பிரச்சனையினாலதான் எதிராளிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தருணத்திலே சங்கீதக்காரன் அங்கலாய்க்கிற, எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாக இருக்கிறேன். இதுதான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கலாம். கலங்க வேண்டாம், இயேசு இருக்கிறார். அதான் இந்த மனிதனுக்கு சொன்னார், கவலைப்படாதப்பா, நீ 38 ஆண்டு காலம் யாரும் இல்லை என்று இயக்கத்தோடு இருக்கிறாய் அல்லவா, கலக்கத்தோடு இருக்கிறாய் அல்லவா, வேதனையோடு இருக்கிறாய் அல்லவா, இதோ உனக்கு நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை அவருக்கு வெளிப்படுத்தி அவருக்கு சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வியாதிகள், பலகீனங்கள், பிரச்சனைகள், கடன்பாரங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிந்தைகள், பிசாசு வல்லமைகள், இவைகளுக்காக நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம் நடுவில் இருக்கிறார். ஏக்கம் நிறைந்த மக்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறார். 2வது வாழ்க்கை, அதே 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2, 3, 4, 5. 3வது வசனம். அந்த குளத்திலே அவைகளில் குருட, சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 2வது பாருங்க, அவன் ஏக்கத்தோடு இருந்தான். 2வது உறுதி மனம் கொண்டவனாக இருந்தான். உறுதி மனம் கொண்டவனாக இருந்தான். எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும்
சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இனி அவ்வளவுதான், ஒரு ஆண்டு காலம் காத்திருக்கலாம், 2 ஆண்டு காலம் காத்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் கவலைப்படவே இல்லை. அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 38 ஆண்டு காலம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இனி நான் வாழ்ந்து இந்த உலகத்திலே என்ன பிரயோஜனம், அப்படின்னு நான் சாக போகிறேன் அப்படி என்று அவன் எண்ணம் கொள்ளவும் இல்லை. சாக வேண்டும் அப்படி என்று ஒரு துளியளவும் அவன் யோசிக்கவில்லை. அவன் உறுதியாக உறுதிமனம் கொண்டவனாக இருந்தான். எத்தனை நாள் போகுது பாப்போம். என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் இறங்கி தெய்வீக சுகத்தை பெற்று அவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து சென்று விட்டார்கள். சுகம் பெற்று புதிய வாழ்வை பெற்று திரும்பி விட்டார்கள். வரட்டு பார்க்கலாம். என்றைக்கு எனக்கு சுகம் கிடைக்கிறதோ, என்றைக்கு இந்த குளத்திலே இறங்கி நான் சுகம் பெறுகிறேனோ, அதுவரையிலும் நான் தரித்திருப்பேன், அதுவரையிலும் நான் காத்து கிடப்பேன் என்பதிலே உறுதி கொண்டவனாக இருந்தான். இந்த உறுதி நமக்கு தேவை வாழ்க்கையில். முந்தைய நாள் பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியத்தை ஒன்றை நான் வாசித்தேன். சர் முகமது என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரன், ஒரு வாலிபன், எங்க ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவர். என்ன சொல்லலாம், அவன் ஷாருக்கான், இந்தி சினிமா பட நடிகர் ஷாருக்கான் மேல ரொம்ப ஒரு பற்றுறுதி கொண்டவர், ஃபேன், ரசிகர். அந்த ஷாருக்கான பாம்பேல போய் பார்க்காம திரும்ப கூடாது என்று போறான். எங்கிருந்து போகிறான்? ஜார்க்கண்டில் இருந்து போகிறான், மும்பைக்கு போகிறான். மும்பைக்கு போய் என்ன செய்வான்னா, டெய்லி அவருடைய வீட்டு வாசல் நின்று ஒரு பிளாக்கார்ட், ஒரு போர்டை வைத்துக் கொண்டு, உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன், உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் போர்டை வச்சுட்டு பாருங்க. எத்தனை நாட்கள் என்றால் 1 நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 95 நாட்கள் என்றால் 95 நாட்கள் ஷாருக்கான பார்க்கணும் ஒரு போர்டை தூக்கி வைத்துக் கொண்டே நின்றான். உண்மையிலே இது நம்முடைய பார்வைக்கு முட்டாள்தனம் தான். பைத்தியக்காரன், வேற வேலை வெட்டி இல்லாம போய் நிக்கிறான், அது ஓகே, அது கரெக்ட். வேற வேலை வெட்டி இல்லாம ஒரு நடிகனுக்காக போய் காத்து கிடக்கிறான். ஆனா இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவனுடைய உறுதி, மன உறுதி. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, பார்க்காம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பார்ப்போம், நம்ம என்ன ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம், சரியாப்பா இப்படி கதைக்கு ஆகாது, நமக்கு கிளம்பிடுவோம், இப்படிதான். ஆனாவும் அப்படி இல்லை. 95 நாட்கள் அங்கே காத்து கிடந்து ஒரு போர்டை வைத்துக் கொண்டு நிற்பது வழக்கம். கடைசியாக 95ஆவது நாள், அவருக்கு 59வது பிறந்த நாள்ல ஷாருக்கான் இதெல்லாம் கேள்விப்பட்டு பத்திரிகையில் அப்படி இப்படி அரசு பிரசுலா வந்த செய்தி எல்லாம் பார்த்து விட்டு அவனை அழைத்து நேரடியாக என்ன செய்தார், சந்தித்தார். அப்போ அந்த மன உறுதி தேவை. ஒரு நம்முடைய சொந்த மாநிலமாயிருந்தால் கூட பரவாயில்லை, ஆனா அந்நிய மாநிலத்திலே போய் எப்படி தங்குறது, என்ன சாப்பிடுவது, எப்படி அப்படி இப்படிங்கிறதுல ஒரு பயத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஷாருக்கான சந்திக்கணும். அதே போலதான் இந்த திமிர்வாதக்காரன் என்ன இருந்தாலும் பரவாயில்லையா, 38 ஆண்டுகள் அல்ல, 50 ஆண்டு காலம், 38 ஆண்டுகள் அல்ல, 50 ஆண்டு காலம் ஆனாலும் பரவாயில்ல. இதற்கு நான் ஒரு விடை காணாம நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அந்த மன உறுதியை கடவுள் பார்க்கிறார். சும்மா எளிதாய் கடந்து போகிறவருடைய வாழ்க்கையில் கடவுள் ஊடுருவதில்லை. பார்ப்பா எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். சாதாரணமா 10 ஆண்டுகளிலே ஓடி இருக்கணும், அல்லது 20 ஆண்டுகளிலே ஓடி இருக்கணும், 30 ஆண்டுகளிலே ஓடி இருக்கணும். இவன் 38 ஆண்டு காலம், இன்னும் ஒரு 12 இது போனா ½ செஞ்சுரி தான். ஆனால் அப்பேற்பட்ட நிலையிலும்
மனம் தளராமல் உறுதி கொண்டார். அந்த உறுதிக்காக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றினார். இந்த உறுதி நமக்கு தேவை. விசுவாச வாழ்க்கையில் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்லையா, என் ஆண்டவர் செயலாற்றுகின்ற வரையிலும், என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற வரையிலும் நான் மனம் தளர்ந்து போகாமல் காத்திருப்பேன், தரித்திருப்பேன் அப்படி என்று உறுதியோடு இருப்போம் என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு எல்லாமே எளிதாக கிடைத்து விட வேண்டும், எல்லாமே ஈஸியாகி வந்து விட வேண்டும். பேருந்து காத்துதுன்னா பேருந்து உடனே வந்து விட வேண்டும், ட்ரெயினுக்கு காத்துதுன்னா ட்ரெயின் உடனே வந்து விட வேண்டும். அதே போல ஒரு காரியத்தில் இறங்கினா அந்த காரியம் உடனே கைகூடி வந்து விட வேண்டும். ஒரு செயலில் இறங்கினா அந்த செயலில் உடனே வெற்றி கிடைத்து விட வேண்டும், தோல்வியே கிடைத்து விட வேண்டும் கூடாது. அல்லது ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு 3வது தடவை அவ்வளவுதான், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், இதுல இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தூக்கி எறிந்து கொண்டு போகிறான். அது இல்லை, கடவுள் பார்க்கிறார். மன உறுதி, திடமான விசுவாசத்தோடு மன உறுதியோடு யார் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் செயலாற்றுகின்றவராக இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே நீங்கள் வித்தியாசமான விதத்திலே நீங்கள் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மனம் தளராதுங்கள், நம்பிக்கையோடு உறுதியுடன் காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். 3வது பாருங்கள், 8வது வசனம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். கீழ்ப்படுகின்ற சிந்தையுடையவன். ஒன்று ஏக்கம் நிறைந்தவனாயிருந்தால், 2வது உறுதிமனம் கொண்டவனாக இருந்தால், 3வது கீழ்ப்படியும் சிந்தை உடையவன். உண்மையாகவே இவருக்கு, இந்த திமிர்வாதக்காரனுக்கு வந்தது இயேசு என்று தெரியாது. இயேசு என்று தெரியவே தெரியாது. ஒருவர் வந்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகளிலே கரிசனை வெளிப்படுகிறது, அவருடைய குரலும் அவருடைய பேச்சிலே ஒரு அதிகாரமும் இருக்கிறது. அது தெரிகிறது அவனுக்கு. ஆகையினாலே அவன் இயேசு என்று தெரிகிறார். இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு தெரியாது. ஆனால் அதிகாரமிக்க வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படுவோம் போயா, நான் 1-2 ஆண்டு காலமா இருக்கிறேன், 38 ஆண்டு காலமா இருக்கிறேன், தெரியாதா? ஏதோ புதுசா வந்து சொல்லுகிறார் அப்படின்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. ஏதோ சொல்லுகிறார், கேட்போமே, கேட்டு பார்ப்போமே, உதவி செய்வதற்குத்தான் எனக்கு ஆள் இல்லை, எனக்கு எழுப்பி நடந்து சொல்றார், இல்லை என்ன இருக்கு அப்படி என்று அவன் அந்த கீழ்ப்படிதலின் சிந்தை அவனுக்குள்ளே இருந்தது. ஆகையினால அவன் எழுந்தான், சுகம் பெற்றான், அப்படியே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கீழ்ப்படிதலை கடவுள் எதிர்பார்க்கிறார். மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை இதுதான், ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். எதுவென்று சொன்னால் இந்த கீழ்ப்படிதல். இதை நாம் ஒருபோதுமே மறந்து போகக்கூடாது. அதான் ஜேம்ஸ் இ ஃபர்ஸ்ட் என்பவர் மிக அருமையாக சொல்லுகிறார், கீழ்ப்படிதல் தான் உண்மையான விடுதலைக்கு வழி நடத்துகிறது. அது இங்கே இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே இது நிர்மணமாகி விடுகிறது. மார்ட்டின் லூத்தர் மிக அருமையாக சொல்லுகிறார், என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதல் தான் எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் செயல்களுக்கும் கிரீடமாயிருக்கின்றது அப்படின்னு சொல்லுகிறார். இது மார்ட்டின் லூத்தர் சொல்கின்ற ஒரு கூற்று. ஆம் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிதலுடையவர்களாக இருக்கிறோம். நாம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11 சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவான, தீமைக்கல்ல,
சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கடவுள் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார், நமக்காக பலவிதமான பிளான்ஸை வைத்திருக்கிறார், பிளான வைத்திருக்கிறார். ஆனா அது நிச்சயமாய் நம்முடைய எதிர்காலத்தை பலமாக்கக்கூடிய திட்டங்கள். அப்படி என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில கடவுள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கீழ்ப்படிதலுடையவர்களாய் திகழ வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு கடவுள் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அப்போ வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவை, நமக்கு விடுதலை தேவை, வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தேவை, வாழ்க்கையில செழிப்பு தேவை. ஆனா நமக்கு கீழ்ப்படிவதற்கு மனமில்லாமல் போகிறது, கீழ்ப்படிய மனமில்லாமல் போகிறது. வசனம் சொல்லுகிறது, பிரசங்கத்தின் மூலம் கேட்கிறோம், ஆனால் நமக்கு கீழ்ப்படிவதற்கு மனமில்லை. அன்பானவர்களே, கடவுள் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இந்த மனிதனை கடவுள் குணப்படுத்தினார் என்று சொன்னால் அவன் கீழ்ப்படிதலின் சிந்தை உடையவனாயிருந்தான். சொன்னவுடன் அவன் கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிதலோடு நாம் வாழ்கின்ற போது கடவுளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்யும், மாற்றங்கள் உண்டாகும், திருப்பு முனைகள் ஏற்படும், விடுதலை உண்டாகும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும், தோல்விகள் வெற்றிகளாக மாறும், தீமைகள் நன்மையாக முடியும். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவரே, ஒரு திமிர்வாத காலம் 38 ஆண்டு காலமாய் திமிர்வாதமாய் படுத்தப்படுக்கையாய் இந்த மனிதனை எழுப்பி நடக்க செய்யும். அந்த மனிதனிடத்திலே இருந்த இந்த நற்பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உடைய மகத்தான செயல்களை கண்டு வாழ்க்கையில் முன்னேற கிருபை புரியும் ஆண்டவர் என்று கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.